ஓம் நமச்சிவாய. அன்பான ஆன்மீக பெருமக்களே, சென்னை யாத்ராவின் வாடிக்கையாளர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் சென்னை யாத்ராவின் அன்பான வணக்கங்கள். இலங்கை ஆன்மீக மற்றும் விடுமுறை கால சுற்றுலா. இந்த சுற்றுலாவானது 9 நவம்பர் 2026 அன்று தொடங்கி 8 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு விமான பயணம். இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் ஒரு நபருக்கு 69,900 ரூபாய். இந்த கட்டணத்தில் 2-வே ஃப்ளைட் டிக்கெட், விசா, என்ட்ரி பர்மிட், 3 ஸ்டார் அக்கமடேஷன், சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், 2க்கு 2 புஷ்பேக் ஏசி பஸ், டெய்லி மினரல் வாட்டர், ஸ்நாக்ஸ், தமிழ் கைடு, என்ட்ரி அண்ட் போர்ட் ஃப்ரீ எக்ஸ்ட்ரா. இந்த சுற்றுலாவில் இயற்கை எழில் கொஞ்சம் ஸ்ரீலங்கா. இது ஒரு அழகிய தீவு. இந்த தீவில் கண்கொள்ளா காட்சிகள் நிறைந்த ஒரு இயற்கை காட்சிகள், குழு குழு என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள். ராமாயண கால தொடர்புடைய அனைத்து இடங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுற்றுலா சம்பந்தமாக என்னென்ன இடம்லாம் பார்க்குறோம் என்றதை நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இலங்கையில் தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலங்களை பற்றி பார்க்கலாம். திருக்கேதீஸ்வரம், இது மன்னார் வளைகுடா அருகில் அமைந்துள்ளது. ராவணன் பூஜித்த திருக்கோணேஸ்வரம், இது யாழ்ப்பாணம் அருகில் மலை மீது அமைந்துள்ளது. அதனை அடுத்து ராமன் தனது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட்ட முன்னேஸ்வரம் சிவன் கோயில். அதனை அடுத்து தன்னுடைய மணலால் செய்து வழிபட்ட மணல்வாரி சிவன் கோயில். காங்கேசன் துறைமுகம் அருகே அமைந்துள்ள கீரிமலை நகுலேஸ்வரர் திருக்கோயில். கொழும்பு மாநகரில் இருந்து அருள் பாலித்து வரும் பொன்னம்பல வாணேஸ்வரர் திருக்கோயில். கடலின் நடுவே தீவில் அமைந்துள்ள நாகபூசணி அம்மன், இது ஒரு சக்தி பீடம். திருக்கோணேஸ்வரத்தில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரி அம்மன் சக்தி பீடம். அதே திருக்கோணேஸ்வரத்தில் அமைந்துள்ள பராசக்தி அம்மன் சக்தி பீடம். இதனை அடுத்து ராமாயண தொடர்புடைய அசோகவனம் சீதையம்மன் கோயில். சீதையம்மன் அக்னி பிரவேசம் செய்த திருத்தலம். நுவரேலியா அமைந்துள்ள காயத்ரி அம்மன் சக்தி பீடம். நல்லூர் கந்தசாமி திருக்கோயில். கதிர்காமம் முருகன் கோயில். நுவரேலியா டீ ஃபேக்டரி, தேயிலை தோட்டங்கள். ரொம்ப 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 அருமையா இருக்கு. மலை, இயற்கை, சில்லுன்னு காத்து. அதுக்கு மேல ஒரு ரிகோரி லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. இதுல படகு சவாரி. ராமர் படைகளை அங்க நிறுத்தி சண்டைக்கு தயாரான இடம் ராம்படா ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஆஞ்சநேயரால் அமைக்கப்பட்ட ராமர் சீதை பாலம், அந்த காங்கேசன் துறை, அதை பார்க்குறோம். அது கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரம் இருந்து பார்க்குறோம். அதை விட முக்கியம் யாழ்ப்பாணம் நூலகம். ரொம்ப பெரிய நூலகம். இலங்கை தமிழர்கள் சிறப்பாக கட்டியிருக்கிற திருவாசக அரண்மனை. 1008 லிங்கம் வச்சு ரொம்ப அருமையா திருவாசகத்தை கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க. கண்டியில ஜெம் ஃபேக்டரி, புத்தருடைய திருக்கோயில்கள், கோல்டன் புத்தா டெம்பிள், கன்னிகா வெந்நீர் ஊற்று, ராவணன் வாட்டர் ஃபால்ஸ். கண்டிப்பா இந்த யாத்திரை, இலங்கை யாத்திரை வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு யாத்திரையாக இருக்கும். விமான பயணம் தான் நம்ம ஏற்பாடு பண்றோம். அதுக்கு விசா, பர்மிட்டு, எத்தனை வசதிகளும் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். 3 நட்சத்திர விடுதி தான் தங்கறதுக்கு. ஏன்னா நம்ம போறதே கொஞ்சம் மன அமைதிக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக போறோம். அதால கண்டிப்பா 3 நட்சத்திர விடுதியில 2 பேர் தங்கக்கூடிய அறைகள் நாங்க கொடுக்குறோம். நம்ம தங்குற இடத்திலேயே ஒரு கெட்டில் இருக்கும், பால் பவுடர், காஃபி பவுடர் எல்லாமே இருக்கும், ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, டவல் அத்தனையும் இருக்கும். நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். காலையில காஃபி சாப்பிடலாம். பஃபே சிஸ்டம் டிஃபனு
ஒரு குறைஞ்சது 15 ஐட்டத்துக்கு மேலதான் அங்க இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க அங்க எடுத்து சாப்பிடலாம். கண்டிப்பா பழ வகைகள் இருக்கும். மதியம் போகின்ற வழியில் சுத்தமான சைவ உணவு நம்ம ரெகுலரா பண்றதால அங்கங்க ஹோட்டல் கையை வச்சிருக்கோம். நல்லா இருக்கும், நல்லா அருமையா இருக்கும். உங்களுக்கு உணவு நம்மளே கூடுமான வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம பண்ணி கொடுக்குறோம். பத்தாவதுக்கு பருப்பு பொடி, நெய், ஊறுகாய் எல்லாமே நம்ம இங்கிட்ட சென்னையிலிருந்து கொண்டு வரோம். நடுவில் பயணத்துல களைப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸு நம்ம நிறுவனம் சார்பாகவும் கொண்டு வரோம். நம்ம கூட யாத்ரிகர்களும் போய் நிறைய கொண்டு வராங்க. அது ஒரு களைப்பு இல்லாம அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு. என்ன ஒன்று, வழியில உங்களுக்கு காஃபி டீ வந்தா கிடைக்காது. யாராவது காஃபி டீ அப்படி ரொம்ப கண்டிப்பா வேணுன்றவங்க கண்டிப்பா ஒரு பிளாஸ்க் கொஞ்சம் கையில வச்சுக்கணும். ஏசி பேருந்து சாலைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது. அதில் போக்குவரத்து எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லை. இலங்கையில தனி தமிழ் பேசக்கூடிய ஒரு அருமையான கைடு இருக்காரு. மிக மிக அருமையான ஒரு சேவை, லைஃப்ல ஒரு மெமரபிள் சேவையை நம்ம சென்னை யாத்ரா கொடுக்குறோம். அவன் வரலாம், குடும்பத்தோடவும் வரலாம். எல்லாத்துக்கும் வசதியான ஒரு சுற்றுலாத்தலம் இலங்கை. இந்த யாத்திரையில பங்கு கொள்ளக்கூடிய ஆன்மீக பக்தர்கள், சென்னை யாத்ரா நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்கூட்டியே முடிவு செய்து தங்கள் இருக்கையினை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். பதினைந்து வருட அனுபவம் மிக்க இந்த நிறுவனத்தின் மூலம் காசி, அயோத்தி, கயா, அலகாபாத் யாத்திரை, சார்தாம் யாத்திரை, முக்திநாத் யாத்திரை, நவ ஜோதிர்லிங்கம் யாத்திரை, நவ துவாரகை யாத்திரை, அமர்நாத் காஷ்மீர் யாத்திரை, முக்திநாத் நேபாள் யாத்திரை, இலங்கை ஆன்மீக யாத்திரை, காமாக்கியா கல்கத்தா யாத்திரை, பூரி ஜெகநாதர் கல்கத்தா யாத்திரை, மலேசியா ஆன்மீக யாத்திரை, கைலாயமலை திபெத் யாத்திரை மற்றும் 30க்கும் மேற்பட்ட உட்பிரிவு யாத்திரைகள் நடத்தப்படுகிறது. அனைத்து யாத்திரைகள் குறித்து விவரம் பெற கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.